காலி ஓ வணக்கம் 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 சாமி. உங்கள் பதிவெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி. நல்ல பயனுள்ள மக்களுக்கு என்ன தேவையோ சிம்பிளாக பரிகாரம் சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக சொல்கிறீங்க. சரி. இப்போ இளைஞர்கள் என்ன இளைஞர் மத்தியில் ரொம்ப ஆர்வம்னா சினிமா பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இளைஞர்கள் எப்படியாவது ஒரு படம் எடுத்துடலாம். ஏன்னா அந்த மாதிரி வழிமுறைகள் இப்போ இருக்கு. பழைய காலகட்டத்தில் சினிமாங்கிறது வேற, அது இப்போ உள்ள காலகட்ட சினிமாங்கிறது வேற. யாரென்னா சினிமா எடுக்கலாம்னு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சினிமாவுக்குள்ள சாதிக்கணும்னா என்ன வழிமுறைகள் சாமி? அதாவது சாமி, யார் வேணாலும் சினிமா எடுக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம்ங்கிறது அது ஒரு முடியாத. அப்படி பணம் இருக்கிறவங்கெல்லாம் சினிமா எடுக்க முடியாது. அதுக்குன்னு தெய்வ அனுக்கிரகங்கள் வேணும். தெய்வ அனுக்கிரகங்கள் இருந்தால்தான், தெய்வத்தோட துணை இருந்தால்தான் நம்ம எந்த தொழிலும் சினிமா எடுக்கணுமா, அதுக்கு தெய்வம். பணம் நான் கோடிக்கடிக்காக வச்சுருக்கேன், ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னா எடுக்க முடியாது. அதுக்கு தடைகள் வரும், நிறையா. தெய்வ அனுக்கிரகம் கண்டிப்பாக இருந்தால்தான் சினிமா துறையில் ஜொலிக்க முடியும், சினிமாவை எடுக்க முடியும். அதற்கு பல வழிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் எல்லாரும் எடுக்க முடியாது. அதுக்கு தெய்வம் அனுக்கிரகம் நினைச்சாங்க. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு உங்களை மூவ் பண்ணியிருக்காங்களா அந்த யூடியூப் மூலயமா? வந்திருக்காங்க சாமி, நிறையா வந்திருக்காங்க. பொதுவாக நிறைய பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய வருவாங்க. சாமி எனக்கு ஒரு படம் நடித்தேன், ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கல, இப்போ நடித்த படம் ஓடலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, வர்ற படங்கள்லாம் தட்டிப்போம் அப்படிலாம் வரும். அவங்களுக்கு நான் எங்கள் ஆத்தா காளி உத்தரவு வெளியில் ஆத்தா அவங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த சினிமா துறையினுடைய வசியம், மக்களை ஈர்ப்பு வசியம், அதுக்கான வசியத்துக்கான ஆத்தாவோட மையை அவங்களுக்கு ஆத்தா அருள்வாக்கு கூட கொடுத்தேன். அவங்க அதை ஆத்தாவை நினச்சி ஒரு நெத்தியில் இட்டு போனாங்கன்னா 9 நாளில் அவங்களுக்கு நினைத்த காரியங்கள்லாம் நடக்குது சார். அடுத்த பட வாய்ப்புகள் வருது. நல்லா இப்போ ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி இப்போ கூட சமீபத்தில் இப்போ அவருக்கு நல்லா இருக்கார். ஃபோன் பண்ணுவார், அடிக்கடி வருவார். சாமி உங்களுக்கு என்ன வேணும் சாமி, நான் வந்தேன், இப்போ நல்லா இருக்கேன், நிறையா பட வாய்ப்புகள் நிறையா வருது, நல்லா இருக்கு, ரைட், சந்தோஷம், ஆத்தா புண்ணியத்தில் நல்லா இருக்குன்னா போதும். சொல்ல முடியாது, அப்படி நம்ம சொல்லக்கூடாதுல்ல சாமி. நிறைய வருவாங்க, அவங்க இன்னார் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிரபலம் வராங்க, நேற்று கூட வந்தாங்க. அவரெல்லாம் பாவம் நல்ல ஒரு பிரபலமான ஆள். அவருக்கும் ஒரு கஷ்டம், படம் ஓடலை, ப்ரொடியூஸ் பண்ணேன், லாஸ் ஆயிடுச்சு, அந்த படத்தினால நட்டம் சாமி, இந்த நட்டத்தை எனக்கு எப்படி பண்ணுறது. ஏன்னா அப்பா ஒரே மனுஷன், ஆத்தா காளியை வழிபடுங்க, காளி துணை இருப்போம். பொதுவாகவே சினிமா துறையில் ஜெயிக்கணும்னா காளி துணை இருந்தால் போதும் சாமி. மகாகாளி உலகத்தை ஆளும் சக்தி உடைய ஒரே கடவுள், சிவனுக்கு அடுத்து சக்திங்கிறது காளியின் மறு உருவம் தான் எல்லா தெய்வம், பெண் தெய்வம், ஒரே உருவம் காளி தெய்வம் எதுவும் சார். காளியை வழிபட்டாங்கன்னா சினிமா துறையில் அமோகமாக நல்லா ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. நம்ம சினிமா துறையில் உள்ளவங்கெல்லாம் காளிகாம்பாள் கோயிலில் போய் இருந்து வரப்பட்டிருக்காங்க. அங்கே போய் அதெல்லாம் உண்மைதாங்க. காளிகாம்பாளை வேண்டிட்டு போனாலே, மனதார ஆத்தா காளி எனக்கு நீ அப்படின்ட்டு மன உருகி வேண்டினாலே கண்டிப்பாக அது நடக்கும். ஆத்தா இறக்கப்பட்டுட்டாலே அவருடைய கஷ்டம்னா நீங்கள் அந்த என்ன நினைச்சி வேண்டினாரோ அது நடக்கும். சினிமா துறையில் கண்டிப்பாக சினிமா துறையில் உள்ளவங்க காளியை வணங்கணும் சார். காளி துணை இருந்தால் அவங்க முழுமையாக ஜெயிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் காளியோட முழு நம்பிக்கையை, காளியோட இந்த இது எப்படி சொல்கிறது, பிரசன்னம் பார்க்குறது எல்லாமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் சாமி, நான் காளி துணையோட தான் மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வரேன். சேவைன்னா என்னால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு நல்ல உதவிகள் செய்வேன். காளி துணை இல்லாமல் எந்த காரியமும், எங்கள் ஆத்தா உத்தரவு இல்லாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டேன். 4 பேருக்கு, ஒரு இயலாதவங்களுக்கு, ஒரு குடும்ப பிரச்சனை இவங்களுக்கா அவங்களுக்கு ஒரு ஆத்தா உத்தரவோட மை கொடுத்து குடும்பத்தை சேர்த்து வச்சுருவேன். இப்படி தொழில் கஷ்டப்பட்டவங்க, சினிமா துறையில் உள்ளவங்க முக்கால்வாசி நிறையா வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆத்தாட்ட உத்தரவு கேட்டு என்னால் முடிஞ்சது என்னால் அந்த ஆத்தா உத்தரவோட ஆத்தா சக்தி அவங்களுக்கு மை தாயத்து
கொடுத்தோன்னா நல்லா இருக்காங்க சாமி. ஆத்தாவோட சக்தி பரிபூர்ணமாக அவங்களுக்கு இருந்து இன்னைக்கு நல்ல அமோகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ சினிமா துறையில் வந்து என்னென்ன பிரச்சனைக்காண்டி உங்களை அணுகுறாங்க சாமி? அதாவது வந்து சாமி, சினிமா துறையினாலே பிரச்சனை தான். சினிமாவில் வந்து முதல்ல பூஜை போடுறதுலேருந்து கடைசி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை தாங்க. பூஜை போட்டு படம் ஆரம்பிக்க நாளே பிரச்சனை தான். இப்போ ஆர்டிஸ்ட் லேட் ஆகிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏதாவது ப்ரொடியூசர் பிரச்சனை வரும், அது சம்பள பிரச்சனை, எல்லாத்துக்கும் படம் முடித்தா எடிட்டிங் பிரச்சனை, மியூசிக் ஒன்றுலேயும் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கடைசியில் ரிலீஸ் பண்ணால் அதுலேயும் பிரச்சனை தான் இருக்கும். அது ஏன் இந்த படத்தில் நான் இந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணேன், அதுக்கு யாராவது கேஸ் போடுவாங்க. இல்லைன்னா ஒரு அமைப்பு கட்சி ரீதியாக சாதி ரீதியாக எடுத்தாங்கன்னா அது எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை, அந்த படத்தை லாக் பண்ணுவாங்க. இப்படி A to Z சினிமா துறையில் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சினிமா துறை அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனை A to Z எந்த பிரச்சனை இருந்தாலும் என் ஆத்தா காளி உத்தரவு கொடுத்தா அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் சாமி. என்னால் எங்கள் ஆத்தாவால் முடியும், எங்கள் ஆத்தா காளியால் முடியும். காளி யாரும் காளி நினச்சா சகல பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் தீர்த்துவார். இது இந்த சினிமா துறை பிரச்சனையில் எந்த பிரச்சனை, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அழகாக ஆத்தாவை அணுகுனா நம்மளை வந்து சாமி எனக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க குறைய கண்டிப்பான முறை எங்கள் ஆத்தா காலி தயவோடு நான் செஞ்சு கொடுப்பேன் சாமி. அது நல்லா இருப்பாங்க, நல்லா ஆத்தாவோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நன்றி சாமி. உங்களால் திரைத்துறை வளரணும், கண்டிப்பாக திரைத்துறை நல்லா இருக்கணும், அது நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு. நன்றி சாமி. ஓம் காளி, ஓம் காளி. நன்றி, நன்றி, வணக்கம்.